ராணுவத்தினரின் இந்த நடவடிக்கை சுயநலமற்ற செயல் என்று பாராட்டினார். गारंटी तो नहीं दे सकता, लेकिन इतना जरूर कह सकता हूं कि अगर कोई इस फंक्शन में आता और उन लोगों का वार्तालाप सुनता तो जरूर इंस्पायर हो जाता और पूरी संसद तैयार हो जाती है अपने ऑर्गन्स डोनेट करने की। मैं ब्रेन डेड होने की वेट नहीं करूंगा, मैं जिंदा एकदम जिंदा ऑर्गन डोनेट करने का प्लेज लेता हूं। இது ராணுவ குடும்பத்தினருக்கு விழாவில் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்த மருத்துவ படைப்பிரிவும் உறுப்புகளை பாதுகாத்து உறுப்பு மாற்று சிகிச்சை நடத்தி ராணுவத்தினர் மற்றும் பொதுமக்களில் பல நோயாளிகளுக்கு அதற்காக தாங்கள் அமைத்துள்ள அமைப்பின் மூலம் உதவி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானில் ஜனநாயக ரீதியான அரசு அமையவிருப்பதால் தடைப்பட்டுள்ள இந்தியா பாகிஸ்தான் பேச்சுவார்த்தை அடுத்த மாதம் தொடங்குகிறது. பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை செயலாளருடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இந்திய வெளியுறவு செயலாளர் திரு சிவசங்கர மேனன் பாகிஸ்தான் செல்கிறார். இருநாட்டு வெளியுறவுத்துறை செயலாளர்களுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை பாகிஸ்தானில் புதிய அரசு அமைந்தவுடனேயே தொடங்கும் என்று ஏற்கனவே வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு பிரணாப் முகர்ஜி கூறியிருந்தார். இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் உட்பட இருதரப்பு உறவுகளை எப்போதும் போல செயல்படுத்த இயலவில்லை என்றும் அவர் கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சர்வதேச மகளிர் தின விழா உலகம் முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது. குடியரசுத் தலைவர் திருமதி பிரதிபா பாட்டீல், பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங், காங்கிரஸ் தலைவர் அன்னை சோனியா காந்தி, முதலமைச்சர் டாக்டர் கலைஞர், அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா ஆகியோர் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், மகளிர் தினம் கொண்டாடப்படுகிற இந்த நேரத்தில் நாடாளுமன்றத்திலும் சட்டப்பேரவையிலும் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு என்ற உரிமையை பெற ஆண்கள் சூளுரை ஏற்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் சேலம் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு KV தங்கபாலு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், பெண்களின் முன்னேற்றத்திற்கான பல்வேறு திட்டங்களை மத்திய மாநில அரசுகள் திறம்பட நிறைவேற்றி வருவதாக தெரிவித்துள்ளார். நவீன யுகத்தில் அனைத்து துறைகளிலும் பெண்கள் திறம்பட பணியாற்றி வருவது சமூகத்தை மேம்படுத்தும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதேபோல் மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், தமிழகத்தில் மகளிர் நலமும் உரிமையும் ஓங்கிட தாய்க்குளம் சிறந்திட வாழ்த்து தெரிவித்துள்ளார். பெண்கள் எல்லோரும் எல்லா வளமும் பெற உறுதி மேற்கொள்ள வேண்டும் என்று தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். தேசத்தின் வளர்ச்சிக்கு பக்கபலமாக பெண்கள் உயர வேண்டும் என்று சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் திரு சரத்குமார் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார்.